ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா சிறப்பு. இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல அதாவது ஒவ்வொரு லக்னத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லக்னாதிபதி ஏன் முக்கியம்? லக்னாதிபதி நின்ற இடங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம், இல்ல ஆவல எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லக்னம் தான் மிதுன லக்னம். சோ மிதுன லக்னத்தை பத்தி இந்த ஃபுல் எபிசோட் பார்த்துடலாங்க ஐயா. ஐயா லக்னாதிபதி ஏன் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் ஐயா? லக்னம் என்பது பிறந்த நேரத்தை குறிக்கிறது. அதனால ராசி பலன் அப்படிங்கிறது தோராயமானது, நிலையானது அல்ல. அதனால லக்னம் தான் நிலையானது. லக்னத்தை அடிப்படையாக வைத்து 12 பாவங்களும் நமக்கு வேலை செய்யும். அந்த 12 பாவங்கள் தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு வீடு வாசல் வாங்குறது, தொழில் பண்றது, உறவுகள், குழந்தை, திருமணம் எல்லாத்தையுமே லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நிர்ணயிக்கிறோம் பலன்கள்ல. ம், ம். அதனால லக்னம் மிக மிக முக்கியமானது, நிலையானதும் கூட. உயிர் என்று சொல்லுவதே லக்னம் தான். ஒருத்தர் ஆயுள், தோற்றம், அவருடைய சிந்தனை, அவருடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய வெற்றி அனைத்தையும் குறிப்பிடுவதே அந்த லக்னம். அதனால ரொம்ப ரொம்ப லக்னம் முக்கியமானது. ஐயா இந்த மிதுன லக்னத்துக்கு இப்ப லக்னத்திலேயே லக்னாதிபதி இருந்தாங்கன்னா எந்த வித பலன்கள் தருவாரு ஐயா? புதன் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின்படி அவர் வேலை செய்வார். அதனால அங்க செவ்வாய், ராகு, குரு என்கின்ற அடிப்படையில் அங்க இருக்கிறதுனால மிதுன லக்னமே கம்யூனிகேஷனுக்கு பேர் போனது. ஆலோசனைகள் சொல்லுவது, மெயினா சர்வீஸ் பண்றதுன்னு அர்த்தம். பல இடங்களுக்கு மாட்டிக்கொண்டே இருக்கிறது, அப்டேட்டடா வரக்கூடிய நாலேஜை மெயின்டைன் பண்றது. ஸோ அது மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால லக்னத்துல புதன் இருக்கிறது வேலை வாய்ப்பு, சர்வீஸ் ஓரியன்டான ஒர்க்கு. அது மெயினா பத்திரப்பதிவுகள், சாஃப்ட்வேர் லைனு, கமிஷன் வகை மற்றும் ஜோதிடம், திரைப்படம், கதை, எழுத்து, ஒப்பந்தம் மற்றும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ற அத்தனை ஆவணங்கள், காப்பகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கியது. அதனால இவங்களுக்கு புதன் வீட்டிலேயே இருக்கிறது அடிக்கடி இடமாற்றக்கூடிய அமைப்பு, அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிறது. நம்ம ஒரு ம், ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுங்கிற மாதிரி தான் அந்த புதன் வேலை செய்யும். ம். லக்னத்துல இருக்கிற புதன் நிலையான தன்மை இல்லைங்கிற ஒரு குறையை தவிர, அந்த மாற மாற மேலும் வளர்ச்சியை அடைஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. ஐயா இப்ப லக்னாதிபதி 2ஆம் பாவத்துல இருந்தா எந்த வித பலன்கள் தராரு ஐயா? பொதுவாகவே 2ஆம் பாவங்கிறது பணம் சம்பாதிக்கிறது, நம்ம பேச்சு, நம்ம குடும்பம், கையிருப்பு, சேமிப்புகள், நம்ம ஆபரணங்கள், பொருள்கள் வாங்குறது அத்தனையும் தான். ஸோ அப்படிப்பட்ட இடம் பார்க்கும்போது இந்த கடகத்துல புதன் இருக்கிறது வீடு வாசல் யோகங்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு இடம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போவாங்க, 2 இடம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடம் சார்ந்த நன்மைகள், வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஈடுபாடு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஈடுபாடு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஈடுபாடு, உற்பத்தி சார்ந்த துறைகளில் சிறப்பான ஈடுபாடுகள் கொடுக்கும். அது நீர்வளத்துறை, விவசாயம் சம்பந்தப்பட்டது, இது சார்ந்த உற்பத்திகள், மற்றும் நமக்கு வெளியூர் அனுப்புற மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் பண்றது, இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது பேச்சுல நல்ல டெக்னிக்கலை மெயின்டைன் பண்ணி பேச்சினால வியாபாரம் பண்ணக்கூடிய யோகம் நல்லா இருக்கு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருந்தா எந்த வித பலன்கள் கிடைக்குங்க? இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது அதுவும் தகவல் தொடர்பு, கலைகள், மெயினா சினிமா, படப்பிடிப்பு கலைகள், விளையாட்டு. மெயினா இன்னைக்கெல்லாம் செஸ்ஸு இது மாதிரி எல்லாம் உலக லெவல்ல போய் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்த புதனுடைய அம்சம்தான். அதுவும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் தான் இவங்களுக்கு 3ஆம் இடம். அதனால விளையாட்டுல டெவலப் ஆகுறது, சினிமா துறையில, எடிட்டிங் துறையில டெவலப் ஆகுறது, கிரியேட்டிவிட்டி மைண்டா வேலை செய்யறது மற்றும் ஆடம்பரமான டிசைனிங் பண்றது. அது அனைத்து உற்பத்தி, சொகுசு வாகனங்கள் அல்லது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே இவங்க டிசைனிங்ல மெயின் கீ ரோல் பண்ணுவாங்க. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன்லயும் இவங்களுடைய ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய விதத்திலையும் மிகப்பெரிய புகழை கொடுக்கும். ஐயா 4ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமைந்தா என்ன வித பலன்கள் தருங்க? மெயினா உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அது இப்போ ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, பார்மசி உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அருமையா ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்துல உடைகள் தயாரிப்பு, டிசைனிங்கா பண்றது, உடைகள் தயாரிப்பு இதுலயும் நல்லா இருக்கும். அதே போல உணவு கேட்டரிங் சம்பந்தப்பட்டதுலயும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டிவா இருப்பாங்க.
அது மட்டுமல்ல, அங்க வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டது, காய்கறி, பழங்கள் சம்பந்தப்பட்டது, அரசு துறை அலுவலகங்கள்ல பார்த்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்றது. ஸோ அரசு துறையில என்னெல்லாம் இந்த உணவு, உடை, மருந்து சம்பந்தப்பட்டது இருக்கோ, அத்தனை துறைகள்லயும் இவங்க புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்லா இருக்கு. லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தா எந்த வித பலன்கள் தராங்க? கமிஷன் தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு. ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன்னா புதனுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. 5ஆம் இடம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான இடம். பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், ஒரு திரை சம்பந்தப்பட்டது, மேரேஜ் ஈவெண்ட்டு, மேனேஜ்மெண்ட், இது மாதிரி எல்லாம் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேல பாசம், நேசம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு வந்து கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இவங்க மிகப்பெரிய பிரபலம் அடையக்கூடிய யோகம் நிச்சயமாக இவங்களுக்கு உண்டு. ஐயா, லக்னாதிபதி 6ல் இருந்தா எந்த வித பலன்கள் தராருங்க? 6ஆம் வீடு அப்படிங்கும்போது அது செவ்வாயின் வீடாக மாறுகிறது. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடாக மாறுவதனால இவங்க வந்து கண்டிப்பா சொந்த தொழில் செய்யாம சர்வீஸ் பண்ணணும், கான்ட்ராக்ட் பண்ணலாம், உழைப்பு செய்யலாம், நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துல மறைவுன்னு சொல்லி பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அங்கதான் புதனுடைய நட்சத்திரமே இருக்குது, கேட்டை நட்சத்திரம். அதனால இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுல எல்லாம் வந்து அற்புதமாக இவங்களால ஷைன் பண்ண முடியும். மருத்துவத்துறையிலையும் நல்லா பிரகாசிக்க முடியும். அங்க சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிறனால கனிம வளங்கள், சுரங்கத்துறை, குவாரிஸ், இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பிலையும் நல்லா இது பண்ண முடியும். மெயினா வந்து இன்சூரன்ஸ் துறைகள், அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட துறைகள் அத்தனையுமே இவங்களுக்கு சிறப்பாக வரும். அக்கவுண்ட்ஸ் நல்லா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி 7ஆம் இடமான தனுசு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பல இடங்கள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி திருமணமான பிறகு பெரிய 2 பேரும் சேர்ந்து இணைந்து செய்யக்கூடிய தொழில்கள், பார்ட்னர்ஷிப்னால டெவலப் ஆகிறது. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து யாரோடையாவது இணைஞ்ச பின்னால, ஒன்று முதல்ல வந்து லைஃப் பார்ட்னர், அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர், அதன் மூலமாக படிப்படியா டெவலப் ஆயிட்டே போகும். அது மட்டுமல்ல, இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து தன்னுடைய சுயபலத்தை வந்து கொஞ்சம் சரண்டர் பண்ணிடுவார். அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை, யாரு கூட சேர்றோமோ அவர் சொல்ற மாதிரி கேட்கக்கூடிய குணம் வந்துடும். அது வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல அதனுடைய வலிமையை பார்த்து நடந்துக்கணும். பொதுவா வந்து 7ஆம் இடம் என்பது சர்வீஸுக்கு நல்லா இருக்கும். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் லக்னாதிபதி. நிச்சயமா 8ஆம் இடம் என்பது மகர ராசியா வருது இவங்களுக்கு. அதுல அடிப்படையில வந்து புதன் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, தைரியத்தினால இவங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. பணவரவை ஈர்ப்பதற்குண்டான யுக்திகள் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு பொதுஜன தொடர்பு, ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா இவங்களால புகழ் பெற முடியுங்கிற அந்த ஒரு சூத்திரம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நிச்சயமா இவங்க வந்து புத்திசாலித்தனத்தினால ஜெயிக்கிறவங்க. அந்த புத்திசாலித்தனம் அதிர்ஷ்டத்தையும் கூடவே கூட்டிட்டு வந்து இவங்களை டெவலப் பண்ணி விடும். ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 9ஆம் இடம் சொல்லும்போது பாகிஸ்தானத்துல லக்னாதிபதி அமைகிறது எந்த வித பலன்கள் தருங்கய்யா? 9ஆம் இடம் அப்படின்னா பூர்வீகம், பாக்கியம், குலதெய்வம் மற்றும் வெளிநாட்டு படிப்பு, உயர்கல்வி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். மெயினா கன்சல்டிங், கமிஷன் வகை, இதை சார்ந்த இடங்கள். அதனால இவங்க பெரிய பெரிய ஒரு அசோசியேஷன் நடத்துறது, அக்கௌண்ட்ஸ்ல வந்து லிங்க் பண்ணிக்கிறது எல்லாத்தையும். அதே மாதிரி நமக்கு சொல்லித்தர்ற வேலைகள் அதிகமா இருக்கும். கன்சல்டிங்ல ரொம்ப புகழ் பெறுவாங்க. இப்போ ஆடிட்டர், கன்சல்டிங் இதுல எல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தலைமை அதிகாரிகளாக போகக்கூடிய ஒரு யோகம். இப்போ ஒரு இடத்துல ஏரியாவில் வந்து இவங்க தான் தலைமை சீஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரான்ச்சுக்கும் போடுறதுக்குள்ள இவங்க தலைமை பொறுப்புல இருந்து நடத்துகிற யோகம் இருக்கு. அங்கே வந்து ராகு தன்னுடைய தன்மை இருக்கனால எதையுமே பிரம்மாண்டமாக இவங்க பண்ற மார்க்கெட்டிங் வந்து பிரம்மாண்டமா வளரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஐயா, அடுத்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தில் அமைச்சா எந்த வித பலன்கள் வந்து கிடைக்குங்கய்யா? மீனராசி என்கின்ற 10ஆம் இடம் இவங்களுக்கு என்னதான் உபயராசியா இருந்தால் கூட அது குருவனுடைய வீடாகவும் இருக்கும்படினால அங்க வந்து புதனுடைய நட்சத்திரம் இருக்கு, சுக்கிரனுடைய அதாவது வந்து சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. சுக்கிரன் அங்க வந்து உச்சமாகிறாரு. ஸோ அந்த இடத்துல இவர் புதன் நீசமானாலும் கூட அங்க வந்து 5ஆம் அதிபதி உச்சமாகிறாருங்கிறதுனால இவங்களுக்கு வந்து மூளை உழைப்பின் சாதகமாக
மிகப்பெரிய டெவலப்மெண்ட். இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸாக இருக்கிறது, மிகப்பெரிய தலைமை பொறுப்பில் இருக்கிறது, வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு சாஃப்ட்வேர் லைனில் டெவலப் ஆகிறது, இது மாதிரி எல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். பணம் போட்டு பணம் பண்ணுற வித்தை தெரிஞ்சவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வரக்கூடிய யோகம் உண்டு. சிறப்புங்க ஐயா. ஐயா, அடுத்து லக்னாதிபதி 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானம், அந்த இடத்துல உட்கார்ந்ததுன்னா எந்த வித பலன்கள் தருதுங்க ஐயா? அனைத்து விதமான தொழில் பலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு, நிச்சயமாக இருக்கிறது. செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் அங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. அதனால அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இருக்கும், கலைத்திறமைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு மற்றும் அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள், விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள், என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா துறை, இது மாதிரியான ஈடுபாடுகள்ல மிக பிரபலமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எளிமையாகவே பழகக்கூடிய குணம் இருக்கும், இளமையாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளையும் அதிகமா மகிழ்விக்கக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு இருக்கும். ஐயா, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தா எந்த வித பலன்கள் கிடைக்கும் ஐயா? லக்னாதிபதி 12ஆம் இடம் என்பது மூலதனத்துக்கு உண்டான ஸ்தானம், இடம் விட்டு இடம் போகிறதுக்கு உண்டான ஸ்தானம், வெளிநாடு வெளியூருன்னு போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட பண வரவுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி போட்ட பணத்தை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு திறமை அங்க இருக்கு. அந்த இடத்துல நமக்கு சந்திரனுடைய அமைப்பு இருக்கு, நமக்கு தனாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. அதனால இவங்களுக்கு பணம் புரட்டக்கூடிய கலைகள் வரும். ரகசிய ஒரு திட்டங்கள், செயல் திட்டங்கள் கான்ஃபிடென்ஷியலா செஞ்சு அதை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. வேணா வெளிநாடு மூலமாக வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. மூலதனத்தின் மூலம் பண ஆதாயம் பெறக்கூடிய யோகம் தான் இந்த யோகம். சிறப்புங்க ஐயா. கிட்டத்தட்ட 12 லக்னத்துக்கும் பலனை சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்தடுத்த லக்னம் பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.